நாம் யாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். தேவன் நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமே அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் நிரப்புவேன் என்று நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்பொழுது தான் அந்த உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்க. அவருடைய பிரசன்னத்தில் வந்து அமர்ந்து குடும்பமாய் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது தான் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு கிருபையாய் ஒவ்வொரு மாதத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அக்னிமயமாக நம் நடுவில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்தர வழியாய் கடந்து செல்லும் பொழுது தேவ ஆவியானவர் ஊற்று தண்ணீராய் அவர்கள் நடுவில் அவர் கடந்து வந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேலே அவருடைய அளவில்லாத அந்த கடைசி காலத்தில் பின்மாறி மழையை ஆண்டவர் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கு. அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, எனவே இந்த நாளில் பின்மாறி மழைக்காக தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய இடத்துல அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். தேவன் நம்மை நிரப்ப அவர் வல்லமையுள்ளவர் ஆயிருக்கிறார். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்ப வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் வெறுமையாய் வந்திருக்கிறையா, என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் அவருடைய அளவில்லாத அவருடைய வல்லமையினால நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவத்தில் கேட்போம். அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்கிற நேரம் அல்ல, மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல, தேவனோடு கூட இடைப்படுகின்ற நேரம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், நம்முடைய தகப்பன் எவ்வளோ பெரியவர். அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் செய்திருக்கார். இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. இல்லைனா என்றைக்கும் நாம் நிர்மூலமாகி இருப்போம். நிர்மூலமாகாமல் பாதுகாத்தது அவருடைய கிருபை. நிர்மூலமாகாமல் நம்மை நடத்தி வந்தது அவருடைய கிருபை. எத்தனையோ இன்னல்ல நாம் கடந்து வந்திருக்கிறோம், பலவீனத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறது, அவரை துதிக்கும்படியான இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். உண்மையான இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆவியில நிறைந்தவர்களாக தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் அப்பா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் நிரப்பும்படியா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் கத்த நிரப்புங்கப்பா. நீங்கள் இறங்கி வாங்கப்பா எங்கள் நடுவில். ஆண்டவரே நீர் ஊற்று தண்ணீராய் ஆவியானவர் நீங்கள் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் நிரப்பும்படியா ஜெபிக்கிறையா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, கைகளை தட்டி ஜீவநதியே பொங்கி பொங்கி ஆமென். ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே நீர் ஊற்று தண்ணீராய் இறங்கி வாங்க என்று சொல்லி. தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சுகத்தரே, ஆசீர்வாதியோ என்னே சுகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் மற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் நூற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் நூற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை
வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர்கள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர்கள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளினை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி. ஆமென். வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி, வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா,
வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறீரப்பா. பொழிந்திடும் வல்லமைய எங்கள் நடுவில் கத்து நீங்க ஊற்றி கொண்டு இருக்கிறீங்கப்பா. பெந்தேகோஸ்து என்ன நாளில ஆவியானவர் மேல் வீட்டு அறையில நீர் இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரப்பினீங்களாப்பா. அப்படிப்பட்ட வல்லமை அந்த நாளில எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்தரலுங்கப்பா. கடைசி காலத்தின் அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நாங்கள் உம்மை ஆண்டவரே துதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறையா. நீ ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறீரப்பா, முதலும் முடிவுமாய் இருக்கிறீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறையா அப்பா. நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறையா. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறையா. என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் மன்னித்து நம்முடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்கப்பா. அப்பா பிதா என்று கூப்பிடுகிறதற்கு ஆண்டவரே எங்களை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கற்று நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறையா. ஆவியானவர் நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கிறீங்கப்பா. அப்படி ஆவியின் வல்லமையினால் எங்களை நீங்கள் நிரப்பி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களப்பா. அப்பா உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய உன்னத நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறையா. ஆண்டவரே உண்மையே நாங்கள் உயர்த்துக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கத்த நீங்கள் மன்னித்திருக்கிறீங்கப்பா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறையா. என் தேவனாகி கத்தர் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிலுவையின் அருகே வந்து நிற்க கத்தர் கிருபை தாங்கப்பா. உன்னத வெளிப்பாடை கத்தர் எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே கடைசி காலத்தின் வெளிப்பாடை கத்தர் கொடுங்க ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து நாங்கள் அபிஷேகத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறையா. ஆண்டவரே நீங்க எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க இருங்கப்பா. நம்முடைய நாமம் எவ்வளவு மேலானது ஐயா. வானிலும் பூமியிலும் ஆண்டவரே மேலான நம்முடைய நாமம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வந்து நிற்க கத்தர் கிருபை தாங்கப்பா. உம்முடைய நாமத்துக்கே சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அதை வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய கத்தர் கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறையா. ஆவியானவர் நீங்க ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்கப்பா. இன்றைக்கும் நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்கு உடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நீங்க இடைப்படும்படியா ஜெபிக்கிறையா. நம்முடைய வார்த்தை நம்முடைய சத்தியம் ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறப்ப ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை நம்முடைய வார்த்தையானது உயிரடைய செய்யப்பா. இன்றைக்கு நாங்கள் உலர்ந்து எலும்புகளை போல அந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் சொர்ந்து போய் நாங்கள் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். என் தேவ ஆவியானவர் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி புதிய மனிதர்களாய் எங்களை கத்தந்த நாளில் நீர் மாற்றி இருக்கிறீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா புதிய மாதத்துக்கு நேரம் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. என் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராயிருக்கிறீரே. அநேக வேளையில் நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறீரே. அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறையா, அர்ப்பணிக்கிறையா. இந்த வேளை ஆவியானவர் நீங்க பேசுங்க, நீங்க ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியின் வழி நடத்துதல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்த கத்தர் கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அடியனை மறைத்து கத்தர் நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறையா. நீங்க வெளிப்படுங்கப்பா. உம்முடைய சமூகத்துல எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்து நிழலுக்குள்ளாக மூடி மறைத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. நம் யாவரும் உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி இந்த 2வது மாதத்தின் இந்த 2வது நாளில் கூட முதல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், சாட்சியோடு குடும்பமாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் சொன்னதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறவராயிருக்கார். இந்த 2வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால்,
1ஆம் தேதி அதிகாலை ஆராதனையில் அதை குறித்து தியானித்தோம். இப்பொழுதும் அதை குறித்து விரிவாக அந்த தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தையில் ஆண்டவர் நம்ம எப்படி நடத்த போகிறார், எப்படி நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நாம் விரிவாக நாம் தியானிக்க இருக்கிற இடத்தில் வாசிக்கலாம். புலம்பல் 3:31 வசனம், 32 3வது வசனம். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவனாயிருக்க. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அவர் என்றைக்கு நம்மை தேடி வந்தாரோ, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை கைவிடாமல் பாதுகாத்து அவருடைய கருத்தின் நிழலுக்குள்ளாக நம்மை மூடி மறைத்து கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு அநேக வேலைகளில் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு ஆபத்தோ, ஏதாகிலும் ஒரு வியாதியோ, பலவீனங்களோ, ஒரு பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, கடன் பிரச்சனைகளோ வரும்பொழுது அநேக வேளையில் நாம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். ஆண்டவரையே நாம் என்ன பண்ணுறோம், கேள்வி கேட்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ உண்மை நிறைந்தவர், எவ்வளவோ நீதி நிறைந்தவர், எவ்வளவோ பரிசுத்தம் உள்ளவர். இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஆண்டவரை நாம் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மை உள்ளது. அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் என்றைக்கும் மறக்கிற தெய்வம் அல்ல, அவர் மறந்து போகிறவரும் அல்ல. அவர் நம் நினைவாய் இருக்கிறவராகவே இருக்கிற. ஆண்டவருடைய தன்மைகள் கடந்த மாதத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை குறித்து எழுத சொன்னோம். ஒரு சிலர் அதை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பிதாவுடைய தன்மை, அவர் இருக்கிறவர். அநேக இடத்துல ஆண்டவர் சொல்வார். மோசே ஆண்டவத்தில் கேட்கும் பொழுதும், அநேக பரிசுத்தவான்கள் கேட்கும் போது, நம்முடைய நாமம் என்ன என்று சொல்லும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஆண்டவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கிரமமாய் ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். அவரில் ஒன்றும் பழுதொன்றும் கிடையாது. ஆண்டவர் படைப்பிலும் சரி, அவருடைய எல்லா காரியங்களிலும் ஒன்றும் பழுது கிடையாது. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கிரமமாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கும் போது கூட இதெல்லாம் நன்றாய் இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார், எல்லாம் பார்வைக்கு நன்றாகவே என்ற ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6 நாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து மனிதனுடைய கையில கொடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுதுதான் அந்த இடத்துல பாவம் வந்தது. அந்த இடத்துல அந்த காரியங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் உண்டாக்கின எல்லாமே அது என்ன பண்ணப்பட்டது, தலைகீழாய் காணப்பட்டது. காரணம் பாவம் அந்த இடத்துல வந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த மனிதன் செவி கொடுக்காமல் போனதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமை உருவாக்கி அந்த தோட்டத்தை காக்கவும் பயன்படுத்தவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஆதாம் தவறினதுனால தான் தோட்டத்துக்குள்ளாக என்ன வந்தது, சர்ப்பம் வந்தது. ஆண்டவர் படைக்கும் பொழுது தோட்டத்துக்குள்ளாக சர்ப்பத்தை படைத்தாரா? இல்லை. அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து அந்த தோட்டத்தில் மரங்கள், விருட்சங்கள், கனிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து கட்டளையும் கொடுத்தார். ஆண்டவர் இந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அவர்கள் செயல்படும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுகிறது, எல்லாமே
மாற்றப்படுகிறதாய் காணப்படுகிறது. எனவே ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் நீதி நிறைந்தவர், அவரில் பழுது ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கார். எனவே இன்றைக்கு அநேக வேளையில் நம்ம தவறாய் செஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், ஆண்டவரை கேள்வி கேட்போம். இன்றைக்கி டிரைவ் பண்ணுறவங்க அநேகர், கார் இல்லை பைக்கு டிரைவ் பண்ணுறவங்களுக்கு நிறைய தெரியும், நல்லா தெரியும். நம்ம தவறாக போயிட்டு என்ன பண்ணுவோம், மற்றவங்கள திட்டுவோம். அவங்க கரெக்டாக தான் வந்திருப்பாங்க, வரவங்க கரெக்டாக தான் வந்திருப்பாங்க. நம்ம தவறாக போயிட்டு இல்லை ஃபோன் பேசிட்டு இல்லை ஏதோ சிந்தனையில் போயிட்டு ஏதோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அவன் தான் தப்பாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மற்றவர்களை நாம் தவறாய் சொல்லுவோம். எனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மனித குணாதிசயங்கள் இப்படியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய வசனத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். எனவே ஆண்டவர் என்றைக்கும் நம்மை கைவிடுவதில்லை. வியாதி வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது என்று சொன்னால் அதன் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரமாணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அதன் மூலமாக நம்மை உருவாக்கி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், மேன்மைப்படுத்துவார். பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கான், வகை பார்த்து கொண்டிருக்கான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பிசாசினுடைய ஆயுதங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வரும். நாம் அதை குறித்து ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, கலங்கி போகக்கூடாது. அதை குறித்து நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வேத வசனம் என்னும் ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது இருக்கும். ஆண்டவர் என்னை கைவிட்டார், வியாதி வந்துச்சு, எனக்கு கடன் பிரச்சனை வந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு தேவன் நம்மை அவருடைய கரத்தில் வைத்து ஆண்டவர் அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கரத்தை விட்டு நாம் போகும்போது தான் அநேக ஆபத்துகள், அநேக விதமான இடர்களுக்குள்ளாக நாம் என்ன பண்ணுறோம், கடந்து வருகிறோம். எப்படி நாம் பார்க்கும் பொழுது இளைய மகன் என்ன பண்ணுகிறான், தன் தகப்பனோடு கூட அவன் இருக்கும்பொழுது அவனுக்கு எந்தவித குறைவும் இல்லை. யோசித்து பார்த்தீங்களா, அவன் அந்த இடத்துல குறைவுபட்டு இருக்கிறேன்னு எந்த இடத்துல நான் சொன்னானா இல்லை. அவனுக்கு தேவையான சாப்பாடு அவனே சொல்கிறான். புத்தி தெளிந்து எழுந்த பொழுது அவன் என்ன பண்ணுறான், தன் தகப்பன் வீட்டை நினைக்கிறான். அப்போ நினைத்து பார்க்கிறான், தன் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு உண்டு, வேலையாட்கள் உண்டு, எல்லாமே அந்த இடத்துல உண்டு என்று சொல்கிறான். என்றைக்கு அவன் தகப்பனை விட்டு அவன் பிரிந்து ஆஸ்திகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போனானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், அந்த ஆஸ்தியெல்லாம் செலவழிந்த பிறகு அவன் குறைவுபட தொடங்குறான். அப்போது தான் அவனுடைய தகப்பனுடைய அந்த அருமை அவனுக்கு என்ன பண்ணுகிறது தெரியுது. தகப்பன் வீட்டில் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் என்ன செய்திருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன். அது வரைக்கும் அவனுக்கு நிறைவான காரியங்கள் கிடைத்தது. தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போன பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவன் குறைவுபட தொடங்கினான். மீண்டுமாய் அவன் புத்தி தெளிந்து எழுந்து தகப்பனிடத்தில் அவன் என்ன பண்ணுகிறான், தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் வருகிறவனாயிருக்கிறான். தகப்பன் அவனை தேடி போல, தகப்பன் அவனுக்காக காத்திருந்தா, என் மகன் வரமாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு தகப்பன் காத்து கொண்டிருந்தார். ஆனால் மகன் தான் என்ன செய்ய வேண்டும், திரும்பி வர வேண்டும். பாருங்க என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் தேவனோடு கூட நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அளவில்லாத ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு நாம் அவருடைய கரத்தின் நிழலை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது அங்கே என்ன பண்ணுறோம், ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துன்பத்தின் வழியாக நாம் கடந்து போகக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை உள்ளது. அவருக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னான்னா அதை செய்து முடிக்கிற தெய்வம். ஆண்டவர் சொல்லாததை செய்கிறவர் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வமாக இருக்கிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நான் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.
எனவே ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். எகிப்து தேசத்திலிருந்து மோசையின் மூலமாக அவர்கள் படுகின்ற எகிப்து தேசத்தில் அவர்கள் படுகின்ற கூக்குரலை ஆண்டவர் பார்த்தார். அவர்கள் அடிமைகளாக, அவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டவர்களாக எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை பார்க்கிறார். அவருடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் மோசேயை அனுப்பி என்ன பண்ணுகிறார், அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணின ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணாரு, கொண்டு போனார். அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய்விட்டார். விசுவாசித்தவர்கள் மாத்திரமே அதை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் உண்மை உள்ளது. ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்தார். வழியில பாருங்க, எத்தனை லட்ச ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு சென்றார். குறைந்தது 25 லட்ச ஜனங்களை நடத்தி சென்றார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 25 லட்ச ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்பொழுது அங்கே வழியில் முறுமுறுத்த ஜனங்கள், எத்தனையோ யுத்த புருஷர்கள் எல்லாமே அங்கே ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்பு அங்கே காணப்பட்ட 40 வருஷம் ஆண்டவர் அவர்களை போஷித்தார். உண்ண உணவை கொடுத்தார், குடிக்க ஆகாரத்தை கொடுத்தார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்தார். ஆனால் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக ஆண்டவரை பரீட்சை பார்த்து ஆண்டவரை கோபமூட்டி ஆண்டவரை முறுமுறுத்ததினால பாருங்க, அந்த வனாந்தர பாதையில் எத்தனை ஜனங்கள் மரித்து போனார்கள். ரெண்டே பேருடைய சந்ததி தான், 2 பேர் தான் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது இருந்தவர்கள், காலேபும் யோசுவாவும். அவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணார்கள், அந்த வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல பெற்றவர்கள். அநேகர் கோத்திர பிதாக்கள் இருந்தார்கள். ஆனால் அதில் காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் என்ன பண்ணார்கள், சுதந்தரித்து கொண்டார்கள். மற்ற எல்லாமே வழியில் மரித்து விட்டார்கள். அவர்களுடைய சந்ததி தான் என்ன பண்ணப்பட்டது, மரித்து போனவருடைய பிள்ளைகள், அந்த சந்ததி தான் என்ன பண்ணப்பட்டது, கானானுக்குள் போனது. அது போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஜனத்திற்கு 2ஆம் விசை என்ன செய்ய வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் முறை விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கடந்து வந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மரிச்சிட்டாங்க. அப்போது கானானுக்குள் போக வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுத்திகரிப்பு வேணும், ஒரு விருத்த சேதனம் வேணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த யுத்த புருஷர்கள், விருத்த சேதனம் பண்ண யுத்த புருஷர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வழியில் மரித்து போனாங்க. அவர்கள் ஆண்டவரை கோபம் ஊட்டினார்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளாக இருந்ததினால அவர்கள் வழியில் மரித்து போனார்கள். எனவே தான் ஆண்டவர் 2வது விஷயாக அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார். விருத்த சேதனம் பண்ண பிறகுதான் என்ன பண்ணார்கள், அவர்கள் கானானை சுதந்தரித்தார்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை மாறல. நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, அதை நிறைவேற்றி முடித்தார். அது 40 வருஷம் ஆகலாம், 40 நாள் கூட ஆகலாம். ஆண்டவர் அதை செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கி அநேகர் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க, அநேகர் சொல்லுவாங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் மனுஷனுடைய வாக்கு இன்றைக்கு நிலை நிற்கிறதா யோசித்து பாருங்கள். சொன்னவர்கள் காலங்கள் மாறி போகும், சொன்னவர்கள் மாறி போகலாம், எல்லாமே மாறி போகின்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அவர் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது என்று சொல்லியிருக்கார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது,
ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரம் நிறைந்ததாயிருக்கிறபடினால நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையின்படியாக நாம் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார் என்று சொல்லி அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19:31 பார்க்கும்பொழுது ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார் என்று சொல்லி, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. அவர்கள் வழி நடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்டவும், இரவில அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் பாருங்க, அவரோடு கூட இருந்தார், விலகாமல் இரவும் பகலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நம்மை பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 91வது சங்கீதம் 121வது சங்கீதத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் உறங்காமல் நம்மை பார்க்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை ஆபத்துகள் தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் யூஎஸில் பார்க்கும்பொழுது ஒரு ஃப்ளைட் விபத்தில் ஃப்ளைட் நம்ம ஒரு ஹெலிகாப்டர் மேலே மோதி என்ன பண்ணப்பட்டது, 67 பேர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அற்புதமாய் பாதுகாக்கிறார். நாம் கடந்து போகிற பாதைகள் எத்தனை விபத்துகளை பார்க்கிறோம், எத்தனை ஆபத்துகளை பார்க்கிறோம், எத்தனை மரணங்களை பார்க்கிறோம். ஆனாலும் நம்மை கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். என ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதில்லை. அப்படி வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் நிறைவேற்றலைன்னா அவர் சொல்ல மாட்டார். அவர் நிறைவேற்றுகிறதுனால தான் ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி என்ன பண்ணாரு, அவர் மூலமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, செய்து முடித்தார். பிதாவானவர் மனிதனோடு கூட இருக்கும் பொழுது மனிதன் என்ன பண்ணல, ஆண்டவரை அவன் என்ன பண்ணல, அறியவில்லை. அறியாமல் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், தேசம் இருண்ட காலத்தில் இருந்தது. மல்கியா வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தேசம் இருண்ட காலங்களில் இருந்தது. ஆண்டவர் இதெல்லாம் கர்த்தர் மாற்றி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றார், பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில மனுஷனை போல மாம்ச வடிவில் என்ன பண்ணார், அனுப்பினார். அவரை கண்ட ஆகிலும் என்ன பண்ணோம், இவர்கள் கீழ்ப்படியார்கள், இவர் எல்லாவற்றையும் இவர்களை போல செய்து காண்பிக்க வேண்டும் என்ற இந்த காரியத்தை ஆண்டவராகிய பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு கொடுத்து இந்த பூமியில் அனுப்பினார். பிதா ஆகிய தேவனுடைய கட்டளையே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், செய்து முடித்தவராக காணப்பட்டார். இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி அவரை போல நாமும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய சாயலில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 9:31 வசனம்.
பாருங்க, ஆண்டவர் எப்படி உள்ளவராம்? அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். நிர்மூலமாக்காதபடிக்கு ஆண்டவர் என்ன கைவிடாமலும் இருந்து நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஆண்டவருடைய தன்மை குணாதிசயங்கள், அவர் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார். யோனா 4:11 பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்காக நான் பரிதேவையாமல் இருப்பேனோ. அங்கே யோனா சொல்கிறார், தேசம் 40 நாளில் என்ன செய்ய போகிறது? அழிய போகிறது என்று சொல்லி என்ன பண்ணிட்டாரு? கட்டளை பிறப்பித்துட்டு வந்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் மனம் திரும்பி அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா முதலாக மிருக ஜீவன்கள் வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணார்கள்? மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த அழிவு நின்று ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணார்? விலக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்! அவர் பரிதபிக்கிற இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பரிதபிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். நான் நினைவுக்காக பரிதமையாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பரிதபிக்கிற ஆண்டவராயிருக்கார். மனம் திரும்புகின்ற பட்சத்தில், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகின்ற பட்சத்தில் ஆண்டவர் என்ன பண்ண அந்த இடத்துல இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாய் அவர்களுக்காக பரிதபித்து அந்த அழிவில் இருந்து ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன அந்த காரியங்களிலிருந்து அவர்கள் என்ன பண்றாராம்? ஆண்டவர் விலக்கி மிக்க. அதுதான் தகப்பனுடைய குணம். அதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குணமாயிருக்கிறது. 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாராம்? மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறாராம். அதை செய்யாதிருந்தார். மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் செய்யாதிருந்தார். அவர்களை குறித்து ஒரு பரிதபிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு உன்னத நோக்கம் ஒன்று வைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் செயல்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவருடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஞாபகங்களை ஆண்டவர் நம் கொடுத்து அதன்படியாக என்னுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய குணம் அநேக இடங்களில் ஆண்டவர் பரிதபிக்கிறவராயிருக்கிறார். மார்க்கு 8:2 வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். மார்க்கு 8:2. அல்லேலூயா. பாருங்க, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாக சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுகிற ஆண்டவர் 7 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு என்ன பண்றாரு? அவர்களை போஷிக்கிறார். 4000க்கும் அதிகமான பேர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? அங்கே போஷிக்கிறார். மத்தேயு 14:14 பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனதுருகி அங்கே திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்கள் சொத்தமாக்கினார். அங்கே 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000க்கு அதிகமான ஜனங்களை ஆண்டவர் போஷிக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. பாருங்க, ஆண்டவர் மனதுருகிற தேவன். ஆண்டவர் அப்படியே அவர்களை விட்டு விடுகிறவர் அல்ல. அவர்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிற தேவனாயிருக்க. எந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விடுகிறவர் அல்ல. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு செல்கிற தேவனாயிருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் அளிக்கின்ற நன்மையினால அவருடைய ஜனம் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல என்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய குணம் அதுதான். உபாகமம் 4:31 பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார்,
அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு தம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கையில உண்மையுள்ள தெய்வனாயிருக்கிறார். அவர் தன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த இந்த உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். அவர் அன்பு நிறைந்த தெய்வனாயிருக்கிறார். அவருடைய வழியில நாம் நடக்கும்பொழுது, அவருடைய சத்தியத்தில் நடக்கும்பொழுது ஆண்டவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய குணமே அதுதான். வேதத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் எழும்பும்போது தான் ஆண்டவர் என்ன பண்றார், அவருடைய கட்டளைக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கும்பொழுது தான் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியை போல ஆண்டவர் என்ன பண்ணுவார், காணப்படுவார். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படியாய் நாம் செய்யும் பொழுது, அவருடைய உன்னத அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எவ்வளவு உண்மையுள்ளது என்பதை, எவ்வளவு இரக்கம் நிறைந்தது என்பதை நான் பார்க்க முடியுது. அவர் இரக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர், பாசம் நிறைந்தவர், மன்னிக்கின்றவர், கிருபை உள்ளவர், தாயை போல, தகப்பனை போல, நண்பனை போல, மருத்துவரை போல நம்ம என்ன பண்றாரு. இதெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்கள். ஒரு மருத்துவரை போல ஆண்டவர் என்ன பண்றாராம், நம்மை விசாரிக்கிறவராயிருக்கார். நண்பனை போல, தாயை போல, தகப்பனை போல. உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். தாயின் குணமுடையவர், தகப்பனுடைய குணமுடையவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை மறந்து விடுவாரா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு உலக பிரகாரமான தாய் தகப்பனே இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். இன்றைக்கு எவ்வளோ நியூஸை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், செய்தியை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தகப்பன் பிள்ளைக்கான விரோதங்கள், பகையினால, எல்லாம் பணம், ஆஸ்தி, இதனால மகன் தகப்பனை கொள்ளுகிறதும், தகப்பன் மகனை கொள்ளுகிறதும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் எல்லாவித நன்மையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சுதந்தரித்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் அழைக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். எனவே அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் நம்மை எந்த இடத்துல அவர் கைவிடுவதில்லை. இன்றைக்கு நாம் செய்கின்ற தவறு நிமித்தமாக, நாம் செய்கின்ற காரியத்தின் நிமித்தமாக தான் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு நாம் என்ன பண்ணுறோம், பிரிந்து போகிறோம். ஆண்டவர் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னுடைய வழியில் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வேறு வழியில், உலகத்து மனிதரை போல, உலக பாதையில் நாம் பொல்லாத, உலகத்தில் பொல்லாத மனிதர்களை போல நாம் நடப்போம் என்று சொன்னால் அதை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், கவலைப்படுகிறவராக காணப்படுகிற ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இடுக்கமான வழியை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழி தான் நம்ம நித்தியத்துக்கு நேராய் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. வழி விசாலமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வழி நம்மை நரகத்துக்கு நேராய் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார். நம் உலகத்துக்குரியவர் அல்ல, நம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உன்னதத்துக்குரியவர்களாக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். தேவன் என்னை ஏன் அழைத்திருக்கிறார், ஏன் இந்த பூமியில் எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கார். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு நான் பார்க்கும்போது பல தேசங்களில் உணவு கூட இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, 3 வேளை உண்ணுகிறதற்கு உணவு கூட இல்லாமல் என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான ஆபத்துகள், மரணங்கள், இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய கருத்து நிழலினாலே நம்மை மூடி மறைத்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நம்மிடத்துல கேட்கிறதெல்லாம் உண்மையான ஒரு இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவருக்கு நம்மை, ஆண்டவருக்கு நம்மை என்ன செய்ய வேண்டும், முழுமையாய் அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்களை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நேரமே பத்தாது. அப்படிப்பட்ட அவருடைய குணாதிசயங்கள் இந்த வேதாகமத்தில் உண்டு. ஆண்டவர் பாராட்டின அன்பு, ஆண்டவர் பாராட்டின கிருபை, ஆண்டவர் பாராட்டின இரக்கம்,
இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் மோசைக்கு அப்புறம் யோசுவாவை அழைத்து என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். அநேக தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டு யோசுவாவை மோசைக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக ஒரு நல்ல ஒரு தலைவனாக யோசுவாவை பார்க்கிறார். யோசுவாவுடைய கேரக்டர், குணாதிசயங்கள் அநேகம் உண்டு. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், தெய்வ சமூகத்தில் இருந்தான். அங்கே மோசையை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, சீனாய் மலைக்கு வரும்பொழுது ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். அப்பொழுது யோசுவா என்ன பண்ணுறார்? அங்கே நின்று என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? மோசைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த காத்திருக்குதல் அங்கே யோசுவாவிடத்தில் பார்க்க முடிகிறது. அந்த ஒரு அர்ப்பணிப்பு யோசுவாவிடத்தில் பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பிரியமாயிருந்தபடினால தான் அந்த உன்னத அந்த அழைப்பை, அவனுக்கு அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அந்த மேலான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் எவ்வளோ அப்படி வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. யோசுவா நினைச்சிருக்கலாம், இவ்வளோ ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த முடியும்? மோசைக்கு நான் அநேக அனுபவங்கள் உண்டு. என்ன, அவர் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தார், தன் மாமாவுடைய வீட்டில் இருந்தார். இந்த வனாந்தர அனுபவங்கள்லாம் உண்டு. யோசுவா மோசை கூட இருந்தார், அவர்களோடு கூட ஒருவராக தான் இருந்தார். ஆனால் இந்த அனுபவங்கள்லாம் அவர் பார்த்துருப்பார். ஆனால் மோசை பட்டது போல் அவர் என்ன பண்ணல? பல நிந்தைகள், பல பாடுகள், பல விதமான முறுமுறுப்புகள் இதெல்லாம் என்ன பண்ணல? அவர் பட்டிருக்க மாட்டார். யோசித்து இருப்பார், எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த முடியும் என்று சொல்லி. எனவே தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி ஆண்டவர் முடிப்பார். யோசுவா தான் அந்த ஜனங்களை என்ன பண்ணார்? கானான் தேசத்திற்கு கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு சுதந்திர பாகத்தை என்ன பண்ணுறாரு? பிரித்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு இடத்த என்ன பண்ணுறாரு? அங்கிருந்த 7 விதமான ஜாதி ஜனங்களை என்ன பண்ணுறாரு? துரத்தி அந்த இடத்துல அவர்களுக்கு அதை சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுக்கும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் யோசுவாவுடைய கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். கைவிடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் விலகுவதில்லை, ஆண்டவர் கைவிடுவதில்லை. இந்த உலக ஆஸ்திகள், உலக காரியங்கள் இதெல்லாம் ஒரு நாளில் மாறி போயிடும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கடைசி நாட்களில் நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உபாகம் 1:6-8 நீங்கள் பலன் கொண்டு தினமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகையும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பலன் கொண்டு திடமானதாயிருங்க. இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் இருக்கலாம், நம்மை விட ஞானவான்கள் இருக்கலாம், புத்திசாலிகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை அவமாக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்திலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் உள்ளவைகள் அவமாக்கும்படி ஆண்டவர் இல்லாதவைகளை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு அவரை நாம் சார்ந்து வாழும் பொழுது அதற்கேற்ற ஞானம், உலகத்து ஞானத்தை வைத்து கொண்டு இன்றைக்கு ஒன்றுமே
செய்ய முடியாது. உலகத்தை ஞானத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியும். இன்றைக்கு எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறி கொண்டு வந்திருக்கிறதோ அவ்வளவாய் தேசம் அருவருப்புக்கு நேராய் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நேற்று தினத்தில் எத்தனை பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜப குறிப்பு பார்த்தீர்கள் என்று தெரியல. என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஜப குறிப்பு அனுப்புனேன். இன்றைக்கு ஆன்லைனில் என்ன பண்ணலாம், போதை பொருட்களை என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணால் அவங்க வீட்டுக்கு வந்துடும். எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறி இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி ஜனங்களை அழிக்கக்கூடிய டெக்னாலஜி. எதை வேண்டுமென்றாலும் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணலாம், இன்றைக்கி வீட்டுக்கு வர வைப்பதற்கு இன்றைக்கு டெக்னாலஜி முன்னேறி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஜனங்களை அழிவின் பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நாம் அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் நாம் பிடித்து கொண்டு இன்றைக்கு உலகத்தின் ஞானத்தை வைத்து இன்றைக்கு மனிதர்கள் இந்த உலகத்துக்கு வேண்டுமென்றாலும் மேன்மையாக இருக்கலாம். உலகத்தின் ஞானம், உலகத்தின் காரியங்கள் தேவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம், பிரயாசப்பட்டு கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளை நல்லா படிப்பு வைப்பது நன்று தான். ஆனாலும் அவர்களை உலகத்தின் ஞானத்துக்குள்ளாக அனுப்பும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பாவத்துக்குள்ளாக இன்றைக்கு உலகத்தின் மனிதர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். இன்றைக்கு தெய்வ பிரசன்னத்துக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவதில்லை. எத்தனை பேர் நம்ம அனுப்புகிறோம், நம்முடைய பிள்ளைகளை நடக்கின்ற ஆராதனைகள், நடக்கின்ற கூட்டங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தின் ஞானம் போதும், உலகத்தின் ஞானத்தை வைத்து நான் என்ன செய்வேன், பெரிய ஆள் ஆகிடுவேன். நான் உலகத்தில் தான் நான் பெரிய ஆள் ஆக முடியும். உலகத்தில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் தேவ சித்தத்தை நாம் செய்யவில்லை என்று சொன்னால், தேவன் அந்த அழைப்புக்கு நேராய் நாம் வரவில்லை என்று சொன்னால், இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது என்பதை நாம் அறிந்து கொண்டு, ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக அவர் போகிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தூதனை நமக்கு முன்பதாக அனுப்பி வழியை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், செவ்வைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக செல்கிறது. ஆண்டவர் கோணலானவைகளை ஆண்டவர் செவ்வையாக்குற தேவனாயிருக்கிறார். எனவே ஆண்டவர் தம்மை அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமாயிருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய விருப்பத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. 1 சாமுவேல் 12:22 கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். பாருங்க, ஆண்டவர் அவருக்கு பிரியமாயிருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனமாய் நம்மை வைத்திருக்கிறபடினால் ஆண்டவர் கைவிட மாட்டார். சங்கீதம் 9:10 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்மை தேடுகிற ஜனத்தை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் தம்முடைய ஜனமாக அவருக்கு பிரியமாயிருக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 37:25-28 பார்க்கும்போது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணப்படவில்லை. பாருங்க, நீதிமான் கைவிடப்படவில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதில்லை என்று சொல்லி நான் காணவில்லை என்று சொல்கிறார். நான் ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்றது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் துன்மார்க்கருடைய சந்ததி தான்
அறுப்புண்டு போகும். கர்த்தரை தேடுகிறவர்கள், உண்மை உள்ளவர்கள், நீதிமான்கள், நியாயத்தை விரும்புகிறவர்களை கர்த்தர் எந்த இடத்திலும் கைவிட மாட்டார். ஒருவேளை நம்முடைய நியாயங்கள் ஒரு சில இடங்களில் எடுபட்டு போகும். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை கைவிட்டார் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், நினைப்போம். இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு உத்தரவு அருளவில்லையே, இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு நீதி செய்யவில்லையே என்று சொல்லி. ஆண்டவர் நீதி நிறைந்தவர். ஒரு நாளில் நம்முடைய நீதி நியாயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், வெளிப்படுவதை நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது, அமைதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுவார். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆடை போல என்ன பண்ணாராம், கொண்டு போகப்பட்டார். எந்த இடத்துல அவர் என்ன பண்ணல, தன் வாயை திறவாதிருந்தார். அவருடைய நீதி உண்மை நிறைந்தது, அவருடைய நியாயம் உண்மை நிறைந்தது. அவரை அடித்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆண்டவர் எந்த இடத்துல கேள்வி கேட்கவில்லை. அவர் எதற்காக வந்தாரோ அதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் வெளிப்படுத்தலை. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டை போல என்ன பண்ணாராம், தன் வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அநேக வேளையில் நம்முடைய நீதி கூட எடுபட்டு போகும். அந்த இடத்துல நாம் நின்று நம்முடைய நீதியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்கு நேரம் அல்ல. தேவனிடத்துல விட்டு விடுங்க. தேவன் நமக்கு நீதி நிறைந்த தேவன். தேவன் நமக்கு என்ன செய்வார், உத்தரவு அருளுகிற தேவனா. நமக்காக ஆண்டவர் வழக்காடுவார், நமக்காக அவர் நீதி செய்வார், நமக்காக அவர் பரிந்து பேசுவார். ஆண்டவருடைய தன்மைகள், குணாதிசயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லையா. ஆண்டவர் அவர்களை விட்டு விலக மாட்டார், அவர்களோடு கூட இருப்பார். ஆனால் நம்ம அந்த இடத்துல நீதி எடுபட்டு போகிறதே என்று சொல்லி நாம் நினைக்காதபடி, என் தேவ நீதி நிறைந்தவர், எனக்காக அவர் என்ன செய்வார், நீதி செய்வார், என் நீதியை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நடத்துவார். அவரை நம்பும் போது நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். உண்மையாய் நம்பி அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆதியாகமம் 28:15 பார்க்கும்போது, நான் நோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவேன். ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது, ஆண்டவர் அப்படியே உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, ஆண்டவர் என்ன சொன்னார் அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுவல்ல அதை நிறைவேற்றி முடிப்பார். முற்பிதாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி வாழ்க்கையில் செய்து முடியும். அவர்கள் எதெல்லாம் வாக்கு தத்துவத்திற்காக காத்திருந்தார்கள், தேவ வார்த்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார். ஆண்டவர் கைவிட மாட்டார். நம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை முடிவு மட்டும் ஆண்டவர் நடத்துவார். அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் நிறைந்த தேவன், நம்மை நேசித்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை நாம் முழுவதுமாக அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக அவருடைய ஊழியத்தை, அவருடைய அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் செய்யும் பொழுது, அவரை தேடும்போது, அவரை நம்பி வரும்பொழுது, ஆண்டவர் ஒரு நாளும் எந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஒன்றும் ஆண்டவர் என்ன பண்ணுவதில்லை, நமக்கு விலக்கி வைக்கிற ஆண்டவர் அல்ல. எல்லாவற்றையும் நமக்கு என்னது தேவை என்பது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கார். ஏற்ற வேலையில் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர் மகிழ்விக்கிற தேவனாயிருக்கார், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அப்படியே அவருடைய கரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கரத்தில் இருக்கிற கருவிகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்களாய் நாம் இருக்கிறோம். எப்படி குயவன் கையில் உள்ள களிமண், அந்த குயவன் என்ன பண்ணுறான், அவன் சித்தம் போல என்ன பண்ணுகிறான், வளைந்து என்ன பண்ணுகிறான், ஒரு புரோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் உருவாக்குறான். குயவன் அதை உடைத்து போட்டாலும் அதை என்ன பண்ணுறான், உருமாற்றி என்ன பண்ணுறான், வளைக்கிறான். நம்முடைய ஆண்டவர் அப்படியே நம்ம உடைத்து போட்டு இது வேண்டாத பாத்திரம், உதவாத பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், தள்ள மாட்டார். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். உலகத்தின் மனிதர்கள் நினைப்பாங்க, உலகத்தின் மனிதர் சொல்லுவாங்க இது ஒன்றுக்கும் உதவாது, உதவாக்கற அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்முடைய பிள்ளைங்க படிக்கலை, நம்முடைய பிள்ளைங்க வேலை செய்யலை. நிறைய பெற்றோர் தான் இதை என்ன பண்ணுவாங்க, யூஸ் படுத்துவாங்க. ஆனால் அந்த பிள்ளை உதவாக்கறல்ல, அது ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாய் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணார்,
ஒருவேளை நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? விலை உயர்ந்த பாத்திரமாக இருக்கிறோம். இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய சாட்சிகள், எத்தனையோ நான் எப்படியோ இருந்தேன், ஒன்றுக்கும் உதவாத இருந்தேன், கர்த்தர் என்னை எடுத்து ஆயிரங்களின் மத்தியில் என்னை என்ன செய்கிறார்? பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். படிக்கவே தெரியாத என்ன, படிக்காத என்ன, ஆடு மேய்த்த என்ன, மாடு மேய்த்த என்ன, பலவிதமான காரியங்களை செய்த என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த, உதவாத பாத்திரத்தை கர்த்தர் உருவாக்கி அவருக்கென்று பயன்படுத்த முடியும். எனவே ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கரத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு தத்தத்தின் மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கோ வாக்கு தத்தம் சொல்கிறாங்க, எதற்கோ சொல்கிறாங்க, அப்படி இல்லை. பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? நிறைவேற்றி முடித்தார். அது 25 வயது ஆகலாம், ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வனாக இருக்கிறார். எனவே நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தத்தின்படியாக இந்த ஆண்டு துவக்கத்தில் ஆண்டவர் சொன்னார், அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் வாஞ்சிக்கணும். ஆண்டவர் நம்மை கைவிடாது இருக்கிறார். ஆண்டவர் என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். கைவிடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். முற்பிதாக்களோடு இருந்தார், இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தார், பரிசுத்தவான்களோடு கூட இருந்தார், மிஷினரிகளோடு கூட இருந்தார். ஆபத்துகள் வரும், உபத்திரவங்கள் வரும். இந்த உபத்திரவத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி அவருக்கென்று பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவன். அவர் இறங்குகிற தேவனாயிருக்கார். மன உருக்க நிறைந்த தெய்வமாயிருக்கார். பரிதபிக்கிற தெய்வமாயிருக்கார். நம்மை நேசிக்கிற தகப்பனாயிருக்கிறார். ஒரு தாயை போல, தகப்பனை போல நம்மோடு கூட அவர் கடந்து வருகிற தேவனாய், நாம் கடந்து போகிற பாதைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வந்து நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். வியாதியில் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கார். பலவீனங்களில் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கார். ஆண்டவர் என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். என்றைக்கும் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் மாறுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாயிருக்கார். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தையின்படியாய் நாம் நடக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவர் அழைத்தாரோ, முடிவு மட்டும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை நடத்தி செல்கிற தேவனாயிருக்கிறார். முடிவு மட்டும் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை நடத்தி செல்வார். உலகத்தின் மனிதர்கள் நம்மை கைவிட்டு போகலாம், உலகத்தின் மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் தேவன் நம்மை விட்டு ஒரு நாளும் அவர் பிரிந்து போகிற தேவன் அல்ல. நாம் அவரை விட்டு பிரிந்து போனால் ஆண்டவர் என் மகன் திரும்பி வரமாட்டான் என்று சொல்லி ஆவலோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சியோடு தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அப்படி தேவன் அன்பு நிறைந்தவர், இரக்க நிறைந்தவர், பாசம் நிறைந்தவர், கருணை நிறைந்தவர். எனவே அவருடைய சமூகத்தில் நாம் இருப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் எந்த காரியத்திலும் நம்மை விட்டு ஆண்டவர் விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நமக்கு அவர் விரோதமான அருவருப்புகள், பாவங்கள், அக்கிரமம் செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல தேவ கோபாக்கனை இறங்குமே தவிர, நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய சித்தத்திற்கு நாம் உடன்படும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் இந்த 2வது மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துவார். வருகின்ற மாதங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்தி, நம்மை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் உயர்த்தி, நம்மை உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வாத தருவாராக. ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக